சென்னை மாநகராட்சி ஒப்பந்தத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் தலையிட்டு ஆதாயம் அடைந்துள்ளதாகவும் சுமார் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் அறிக்கை வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி ஒப்பந்தம் தொடர்பாக வருண் ஐபிஎஸ் தலையிட்டு ஆதாயம் அடைந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் சீருடை கொள்முதல் ஒப்பந்தத்தை மனோஜ்குமார் என்பவருக்கு வருண் ஐபிஎஸ் பெற்றுக் கொடுத்துள்ளார் எனவும் இதற்காக தனக்கு நெருக்கமான இடைத்தரகரின் உதவியை நாடியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 3வது நபர்களிடம் கமுக்க தகவல்களை பரிமாறியுள்ளதாகவும் 1020 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. வருண்குமார் ஐபிஎஸ் தற்போது சிபிசிஐடி டிஐஜியாக பணி செய்யும் நிலையில் அவர் மீது உள்துறை அமைச்சகத்திடம் குற்றச்சாட்டு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையின் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் தற்போது வருண் ஐபிஎஸ் அதிகாரியும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஒரு முறைகேடு நடைபெறும் பொழுது அந்த துறையில் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை தனது ஆதரவாளருக்கு பெற்றுத் தருவதற்காக ஒரு இடைத்தரகரை அணுகி அதன் மூலமாக அந்த ஒப்பந்தத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற ஆதாரங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போன்று அதாவது சென்னை மாநகராட்சியின் ஒப்பந்தத்தை மனோஜ்குமார் என்பவருக்கு பெற்றுத்தருவதற்காக இடைத்தரகரை தொடர்பு கொண்டு அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் வருண் ஐபிஎஸ் என்று அமலாக்கத்துறை ஒரு குற்றத்தினை முன்வைத்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களின் சீருடை ஒப்பந்தத்தை மனோஜ்குமார் என்பவருக்கு பெற்றுத்தருவதற்காக அவர் இந்த பணிகளை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் ஒப்பந்தம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படும் என்பது தெரிந்தும் வேண்டிய நபர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்று வருண் ஐபிஎஸ் முன்கூட்டியே தெரிந்திருந்த காரணத்தினால் அவருக்கு நெருக்கமான இடைத்தரகரை அணுகி மனோஜ்குமார் என்பவருக்கு அந்த ஒப்பந்தத்தை பெற்றுக் கொடுத்திருப்பது இது முறைகேடாக ஒரு ஒப்பந்தத்தினை மாநகராட்சியிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார் என்பது ஆவணங்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் கூறியுள்ளது. 3வது நபரிடம் ரகசிய தகவல்களை பலவற்றை வருண் அவர்கள் பகிர்ந்திருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. வருண் ஐபிஎஸ் அவர்கள் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திடமும் உரிய புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை மேலும் 3வது நபரிடம் வருண் ஐபிஎஸ் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளது குறித்து தனியாகவே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியுள்ளார். ரகசிய தகவல்களை ஒரு அரசின் தொடர்புடைய அதிகாரியோ அல்லது அரசியல்வாதிகளோ வெளியில் சொல்லக்கூடாது. இது அரசியல் அமைப்பு சட்டத்தினை மீறக்கூடிய செயலாகும். அந்த வகையில் வருண் ஐபிஎஸ் என்பவர் 3வது நபரிடம் ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொள்வது என்பது அமலாக்கத்துறை தனிப்பட்ட முறையில் நடவடிக்கை எடுக்கும் நிலையில் உள்ளது. மேலும் அமலாக்கத்துறையின் இந்த விசாரணை வலயத்திற்குள் சிக்கியிருக்கக்கூடிய வருண் ஐபிஎஸ் தற்போது தமிழ்நாட்டின் சிபிசிஐடி டிஐஜி ஆக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.